லித்துவேனியா சுதந்திர அறிவிப்பு 16 பிப்ரவரி 1918 அன்று லித்துவேனியா தனது சுதந்திரத்தை அறிவித்தது. இந்த வரலாற்று சம்பவம் ஆக்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் லித்துவேனியா என அழைக்கப்படுகிறது. இது லித்துவேனியாவின் நவீன அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. முதல் உலகப் போரின் காலத்தில் லித்துவேனியா ஜெர்மன் ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்தது. அதற்கு முன்பு பல ஆண்டுகள் அது ரஷ்ய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதனால் மக்கள் தங்களது தேசிய அடையாளத்தையும் சுயாட்சியையும் மீட்டெடுக்க விரும்பினர். 1917ஆம் ஆண்டு வில்னியஸ் மாநாட்டில் லித்துவேனிய தேசிய கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இந்த கவுன்சில் நாட்டின் எதிர்கால அரசியல் அமைப்பை தீர்மானிக்கும் பொறுப்பை ஏற்றது. சுதந்திரமான ஜனநாயக அடிப்படையிலான அரசை உருவாக்க வேண்டும் என்பது அதன் நோக்கமாக இருந்தது. 1918 பிப்ரவரி 16 அன்று கவுன்சிலின் 20 உறுப்பினர்கள் இணைந்து சுதந்திர அறிவிப்பில் கையெழுத்திட்டனர். இந்த ஆவணம் லித்துவேனியா ஒரு முழுமையான சுயாட்சி நாடாக இருக்கும் என்று அறிவித்தது. மேலும் நாட்டின் தலைநகராக வில்னியஸ் குறிப்பிடப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு பிறகு லித்துவேனியாவில் புதிய அரசு அமைக்கும் முயற்சிகள் தொடங்கப்பட்டன. ஆரம்பத்தில் ஜெர்மனியின் அரசியல் தாக்கம் இருந்தாலும் பின்னர் லித்துவேனியா தன்னாட்சி அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொண்டது. சர்வதேச அங்கீகாரமும் படிப்படியாக கிடைத்தது. 1920களில் லித்துவேனியா ஒரு சுதந்திர குடியரசாக செயல்பட்டது. ஆனால் 1940ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் லித்துவேனியாவை இணைத்துக் கொண்டது. இதனால் அதன் சுதந்திரம் தற்காலிகமாக இழந்தது. நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு லித்துவேனியா மீண்டும் தனது சுதந்திரத்தை அறிவித்தது. இது சோவியத் ஒன்றியத்தின் சிதைவுக்கான முக்கிய முன்னோட்டமாக அமைந்தது. உலக நாடுகள் பின்னர் லித்துவேனியாவின் சுயாட்சியை அங்கீகரித்தன. இன்று பிப்ரவரி 16 லித்துவேனியாவில் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் நாட்டின் சுதந்திரம், தேசிய ஒற்றுமை மற்றும் வரலாற்று பெருமையை நினைவூட்டும் முக்கிய நாளாக திகழ்கிறது.